8 ஆண்டுகள் கழித்து ரசிகர் மன்ற நிர்வாகிகளுடன் நடிகர் விஜய் சேதுபதி போட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. மீரான், வணக்கம். 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களுடன் போட்டோ ஷூட் எடுத்துக்கொண்டார். மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு செல்வாக்கை உண்டாக்கிய நடிகர் விஜய் சேதுபதி இவர் ஏராளமான ரசிகர்கள் இவருடைய செல்லுமிடங்கள்லாம் இவரை சூழ்வது வழக்கம். இவர் சென்னையில் இருக்கும் போதெல்லாம் சென்னையில் இருக்கின்ற அலுவலகத்தில் ரசிகர்களை அழைத்து போட்டோ ஷூட் எடுப்பது வழக்கமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து திரைப்படங்கள் மற்றும் பிக் பாஸ் படப்பிடிப்பு வந்ததன் காரணமாக கடந்த 8 ஆண்டுகளாக ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தி அவர்களுடன் போட்டோ ஷூட் எடுத்ததில்லை. இந்த நிலையில் பொங்கல் மற்றும் அவரது பிறந்த நாளை ஒற்றி விஜய் சேதுபதி சென்னை குளப்பாக்கம் பகுதியில் இருக்கின்ற தனியார் திருமண மண்டபத்தில் தனது மன்ற முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களை வரவேற்று அவர்களுடன் போட்டோ ஷூட்டுகளை எடுத்துக்கொண்டார். நடிகர் விஜய் சேதுபதியுடன் போட்டோ ஷூட் என்றாலே ஒவ்வொரு நபர்களும் குறைந்தது சுமார் 10 போட்டோ வரை எடுப்பார்கள். அவரும் அதற்கு சளைக்காமல் ரசிகர்களின் அன்பை வாங்கிக் கொள்வார். உங்க விளைச்சலுக்கு சரியான விலை கிடைக்கலையா? கவலைப்படாதீங்க. ஆன்லைன்ல வித்து பல லட்சம் சம்பாதிக்கிறது எப்படின்னு ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க. இந்த போட்டோ ஷூட்டிலும் நடந்த நிகழ்வு அதே தான் நடந்தது. பல நாட்கள் கழித்து விஜய் சேதுபதியை பார்த்த ரசிகர்கள் அவரிடம் போட்டோ எடுத்துக்கொண்டு அவருக்கு முத்தம் கொடுத்து அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார்கள். ஏராளமான ரசிகர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அனைவரிடமும் விஜய் சேதுபதி போட்டோ ஷூட் நடத்தி அவர்களை மகிழ்ச்சியை ஆழ்த்தினார். தொடர்ந்து அவர்கள் ரசிகர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். ரசிகர்களும் விஜய் சேதுபதிக்கு பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்து உற்சாகமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி மீரான்.